Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரத ராஜா விலங்கியல் ஆசிரியர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்றது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எடுத்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீடைலா இந்த வீடியோல நான் கொடுக்க போறேன். உங்களோட மார்க் மேத்தமெட்டிக்ஸ்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸா இன்ஜினியரிங்கை வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல அதிகமா மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உங்களோட மார்க் பயாலஜில அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பேராமெடிக்கல், அக்ரி, பிஷரி சயின்ஸ், வெட்டனரி சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கோர்சஸ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் கட் ஆஃப்ல எடுத்துக்குவாங்க. மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் தான் கட் ஆஃப்ல வரும். கட் ஆஃப் பார்க்கறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மார்க் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கீங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இங்கே 95 இருந்தனால 95 அப்படியே எடுத்துக்கிட்டேன். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 100க்கு எவ்வளோ எடுத்தீங்களோ, இப்போ 91 எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 91 டிவைடட் பை 2, 91ல் 50% எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் 50% எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 50% எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸில் இருந்த ஃபுல் மார்க்கு, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 50% மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 50% மார்க், இதை 3ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வரும். அந்த டோட்டல் தான் உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் 182.50 இந்த மார்க்குக்கு. இது ஒரு நல்ல கட் ஆஃப் தான். இப்போ இந்த கட் ஆஃப் வச்சுட்டு லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்ல சீட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்ரி கட் ஆஃப். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த பிஎஸ்சி அக்ரி எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லாம மேத்தமெட்டிக்ஸே படிக்காம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் படிச்சவங்களும் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி 12th ஒகேஷனல் குரூப் படிச்சிருப்பாங்க, அவங்களும் பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம். பிஎஸ்சி அக்ரிக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 4 சப்ஜெக்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். லாங்குவேஜை தவிர, தமிழ் இங்கிலீஷை தவிர மற்ற 4 சப்ஜெக்ட்லையும் எடுத்துக்கணும். 4 சப்ஜெக்ட்லையுமே 50% மார்க், அதாவது எடுத்த மார்க்கை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ பயாலஜியில் 89 எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 89 டிவைட் பை 2, கெமிஸ்ட்ரியில் 91 எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 91 டிவைட் பை 2, பிசிக்ஸில் 84 எடுத்திருக்காங்க 84 divided by 2, and மேத்தமெட்டிக்ஸ்ல 95 எடுத்திருக்காங்க 95 divided by 2. இந்த 4 டோட்டலையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர் தான் உங்களோட அக்ரிக்கான கட் ஆஃப். சப்போஸ் நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்டோட மார்க் எடுத்துக்கோங்க. இதுல எப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் 50% எடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 50% மார்க் எடுத்து அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த 4 ஸ்கோரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். அதுதான் உங்களோட பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அக்ரிக்கான கட் ஆஃப். அடுத்து நம்ம பார்க்க போறது வெட்டனரி சயின்ஸ். இதுவும் ரீசெண்டா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், பயங்கர காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கிறது பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ். இந்த கோர்ஸோட டீட்டெயிலும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப்ல முடிஞ்சது, டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்க சீட்டு கிடைக்கும், 7.5 ரிசர்வேஷன்ல எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. வெட்டனரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவை கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 தான். உங்களுக்கு பயாலஜில நல்ல ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா பயாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் எடுங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் சம்பந்தமான கோர்ஸ் எடுங்க. இப்போ பயாலஜில என்ன மார்க் எடுத்தீங்களோ 100க்கு அந்த மார்க்கை அப்படியே எடுத்துக்கீங்க, அதை ரெடியூஸ் பண்ண வேண்டாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த மார்க்ல இருந்து 50%, பிசிக்ஸ்ல நீங்க எடுத்த மார்க்ல இருந்து 50%, அந்த 3 டோட்டலையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். இந்த ஸ்கோர் தான் உங்களோட வெட்டனரி சயின்ஸ் கட் ஆஃப். உங்களோட கட் ஆஃப் 185க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெட்டனரி சயின்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெட்டனரி சயின்ஸ்க்கு வெயிட் பண்ணாதீங்க, சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப
கஷ்டம். அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி 185க்கு மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒரு வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது 4லையும் 50% மார்க். 50% மார்க்னா என்ன எடுத்தீங்களோ அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கோர் வரும். அந்த 4 ஸ்கோரையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய டோட்டல் அவுட் ஆஃப் 200 இருக்கும். இந்த 200க்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கோர் தான் உங்களோட வெட்டினரி சயின்ஸுக்கான கட் ஆஃப். பயாலஜி குரூப் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு கை கொடுக்க போற ஒரு கோர்ஸ் பேராமெடிக்கல் தான். நீட் எழுதாம 12th மார்க்கை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் மூலமா ஜாயின் பண்றதுக்கு பெஸ்ட் சாய்ஸான கோர்ஸ் எது அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் தான். இந்த பேராமெடிக்கல் கோர்ஸை பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்த்துருங்க. இப்போ பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கலாம் அப்படின்னா பயாலஜில என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோரை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட்ல கட் ஆஃப் பார்க்கணும். பிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் என்ன மார்க் வருதோ அதை 2ஐயும் கூட்டுனீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டலை நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். இந்த பேராமெடிக்கலுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் கட் ஆஃப் பார்க்கணும். 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். இப்போ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குமுலேட்டிவ் டோட்டல் இருக்கு இல்லையா, அதையும் பயாலஜியோட டோட்டல் இது 2ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் வரும். இப்போ வந்த டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 44.50, 43.75. 2ஐயும் கூட்டம்னா எவ்வளவு வருது, 88.25. ஆனா கட் ஆஃப் எவ்வளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும், 200க்கு ரெடி பண்ணணும். அப்படிங்கறதுனால வர்ற அந்த ஸ்கோரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 200க்கு ஒரு ஸ்கோர் வரும். அதுதான் பேராமெடிக்கலுக்கான கட் ஆஃப். எப்படி அவங்க கட் ஆஃப் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க கட் ஆஃப் போட்டு வச்சுக்கீங்க. ஓகே, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பேராமெடிக்கல கட் ஆஃப் பார்க்கறது அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 2ஐயும் கூட்டுங்க. கூட்டினதுக்கு அப்புறம் ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டலை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல். அந்த டோட்டலை வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குமுலேட்டிவ். அதே மாதிரி பாட்டனி, ஜுவாலஜி 2ஐயும் கூட்டுங்க. கூட்டிட்டு ஒரு டோட்டல் வரும். அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. அந்த டோட்டலை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குமுலேட்டிவ், பாட்டனி, ஜுவாலஜி குமுலேட்டிவ் 2ஐயும் கூட்டினீங்களா, கூட்டினதுக்கு அப்புறம் ஒரு டோட்டல் வருதா, 91 வருது. 91 2ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஸ்கோர் தான் உங்களோட பியூர் சயின்ஸ் கட் ஆஃப். அதாவது பேராமெடிக்கல் படிக்கிறதுக்கான பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃப் 182 இந்த மார்க்குக்கு வரும். ஓகேங்களா. இப்போ பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பி எடுக்கலாம். பேராமெடிக்கல்ல பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா ஃபார்மசி, துணிச்சலா எடுங்க. இந்த மாதிரி பிஎஸ்சி நர்சிங் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பிஎஸ்சி நர்சிங் எடுங்க. இந்த பிஎஸ்சி நர்சிங் பேராமெடிக்கல்லாம் படிக்கிறதுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் கிடையாது. ப்ரைவேட் காலேஜில் நீங்க உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுனால எடுங்க. உங்களுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப் உண்டு. அதனால அது கிடைச்சதுன்னா எடுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் 3000 தான். மேக்சிமம் கோர்ஸை கவர்மெண்ட் காலேஜில் எடுக்க பாருங்க. அப்போதான் பேரண்ட்ஸுக்கு செலவு இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். அடுத்து லா காலேஜஸ். இப்போ இந்த லா காலேஜில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் லா காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இந்த குரூப் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பியூர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எல்லாருமே லா காலேஜில் படிக்கிறதுக்கு உங்களோட டோட்டல்ல தமிழ் இங்கிலீஷை மட்டும் விட்டுட்டு மீதமுள்ள மேஜர் சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் மேஜர் சப்ஜெக்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு 4 டோட்டலையும் கூட்டுங்க. மேஜர் சப்ஜெக்ட்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ். அதே மாதிரி காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மேஜர் சப்ஜெக்டோட மார்க்கை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 4ஐயும் கூட்டுங்க. கூட்டிட்டு 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு கட் ஆஃப் வரும். லா பொறுத்த வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 100க்கு ஆனால் 3 டிஜிட்ல எழுதிக்கணும். எப்படின்னா 89.75 எடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கப்புறம் இன்னொரு டிஜிட் வருது இல்லையா, 2, 3 அப்படி வரும். இந்த டிஜிட்டையும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 டிஜிட் வரைக்கும் கட் ஆஃப் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட லா காலேஜ். 12th முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எல்லாமே என்னோட சேனல்ல வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. 12th லீவ்ல ஃப்ரீயா தான் இருப்பீங்க. உங்களோட லைஃபை தீர்மானிக்க போறது இந்த 12th மார்க். 12th அப்புறமா நீங்க எடுக்க போற கோர்ஸ் தான். அதனால ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கறது தப்பே கிடையாது. அந்த வீடியோஸை பாருங்க. அந்த வீடியோஸை பார்த்துட்டு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க.
அதுக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்குறது அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்தோடனே கட் ஆஃப் போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனை போட ஆரம்பிச்சிருங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் எப்படி? இந்த டிஎன்பிசி எழுதுறவங்க எல்லாமே அதிகமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் நீங்கள் மேஜர் சப்ஜெக்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜில் என்ன மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட் மார்க் இருக்கணும். கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ண போறீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் மார்க் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட் ஆஃப் போட்டாலுமே அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி நீங்கள் பேராமெடிக்கல் அப்புறம் வந்து பிபிஎஸ்சி வெட்னரி சயின்ஸ் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸுக்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணணும். பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, அப்ராடில் எல்லா இடத்துலையுமே அதிகம் வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ். எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீட்னு போயிட்டு இருக்காதீங்க. எம்பிபிஎஸ்ஸை தாண்டி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்த உடனே எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்தந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கடவுள் உங்களை நோக்கி 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் 12th மார்க்கை வச்சு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு ஷேர் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கோர்ஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.